மாதம்பட்டி ரங்கராஜ். இந்த பேரை கேட்கும்போது அந்த ஊர் ஞாபகம் வரும். அவருடைய ஹோட்டல் பிசினஸ் ஞாபகம் வரும். குக்கு வித் கோமாளி ஞாபகம் வரும். ஆனா, கொஞ்ச நாளாவே அதையும் தாண்டி இப்ப பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்ற பெயருமே நமக்கு ஞாபகம் வந்துட்டு தாங்க இருக்கு. ஏன்னா நல்லா தெரியும். குக்கு வித் கோமாளி ஷோல இருந்து 2 பேருக்கும் பழக்கம். நல்லாவே டேட் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மனைவிய டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்லி ஜாய் கிறிஸ்டல்டாவ திருமணம் செஞ்சிருக்காங்க. அடிக்கடி கருக்கலைப்பெல்லாம் நடந்திருக்கு. ஆனா, இந்த குழந்தைய தக்க வச்சுக்கணும்னு ஜாய் கிறிஸ்டல்டா ஸ்ட்ராங்கா இருந்து அவங்களும் கர்ப்பமாகுறாங்க. கர்ப்பமாகுறது மட்டும் இல்லாம, அப்படியே அவங்களுடைய நேரம் போயிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் இடையில இந்த குழந்தை விஷயத்துல தகராறு நெறைய ஏற்பட்டுட்டே இருக்கு. ஜாய் கிறிஸ்டல்டா ஸ்ட்ராங்கா மாதம்பட்டிக்கு எதிரா என்ன பண்றாங்கன்னா, கேஸ் குடுக்குறாங்க. கேஸ் கொடுக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய மனைவி ஸ்ருதியோட இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில வருது. அது மட்டும் இல்லாம சோஷியல் கேதரிங்ஸ், ஈவென்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்ப ஸ்ருதியெல்லாம் கூட்டிட்டு போறாரு. அதையும் தாண்டி மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்ல என்னை பத்தி அவதூறு பரப்புறாங்க. இனிமே அவங்க என்னை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் போட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப நாள் ப்ரொஃபஷனலாவே வீடியோஸ் போட்டுட்டு இருந்தவரு, திடீர்னு கொஞ்ச நாட்களா இறங்கி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரு. ஆனா, அவருடைய குக்கு வித் கோமாளி செட்ல இருக்க நெறைய பேரே அவர கலாய்ச்சு வீடியோ போட, எதுக்குமே ரியாக்ட் ஆகாம இருந்தவரு, திடீர்னு இப்ப போலீஸ் தரப்புல இருந்து அவர மீட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம ஆஜராகணும்னு சொல்ல ஆஜராகுறாரு. ஆனா, ஜாய் கிறிஸ்டல்டா மேல நெறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. ஜாய் கிறிஸ்டல்டா நீதி வெல்லும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்ப ராகா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்பாவை போலதான் பிள்ளை அப்படின்ட்டு பயங்கரமா வீடியோலாம் போடுறது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரூ. 6,00,000 நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க. மகளிர் ஆணையத்தின் முன்னிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இவர்தான் அப்பான்னு ஒத்துக்கிட்டதாவும், எல்லாமே நீதி நிலைநாட்டப்பட்டுச்சுன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ரூ. 6,00,000. ஆனா, மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து பார்த்தாங்கன்னா, என்ன பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்குன்னா, என்ன இந்த மனுஷன் அமைதியாவே இருக்காரு, பெருசா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, இது சரியா தப்பான்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அவரே சொல்லிட்டாரு, இந்த குழந்தை என் குழந்தை அப்படின்னு நிரூபிக்கப்படுற பட்சத்துல குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு இருக்காரு. அதையும் தாண்டி நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த கல்யாணம் அப்படின்றது கட்டாயப்படுத்தி நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆக்சுவலா இதை பார்த்த மக்கள் கமெண்ட் பக்கத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. போட்டோல போஸ்ட் கொடுக்கறத பார்த்து அவங்களோட லிஃப்ட்ல எல்லாம் ரொமான்ஸ் பண்றத பார்த்து அவுட்டிங் போனப்பெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியலையா, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது என்ஜாய் பண்ணப்ப எல்லாம் தெரியலையான்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு வருஷம் முன்னாடி அவர் பயங்கர ஃபேமஸா இருந்தாரு. மாதம்பட்டின்ற ஊருக்கு ஒரு பெரிய அடையாளமா இருந்தாரு. அதுக்கப்புறமா சாப்பர்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமையல்காரர்ன்ற பெருமையும் அவருக்கு தான் இருந்துச்சு. கவர்மெண்ட் நிறைய விதமான குக்கிங் ஸ்கீம் எல்லாத்தையுமே இவர் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணும் பொழுது அதற்கு ஏதோ ஒரு திருஷ்டி மாதிரி இந்த காதல் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இல்லீகல் அஃபேர் தானே அப்படின்னு சொல்லியும் கலாச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? இது அவங்க சாய்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குன்னு சில தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.